பவி. அத்தை அத்தை வந்துட்டேன் அத்தை. இந்தா உன்னோட லஞ்ச் பேக். ஆபீஸ்ல சாப்பிட்டு. ஓகே அத்தை. இதுதான் யாருக்கு என்ன வருமோ அதை செய்யணுங்கிறது. போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடன்னு போன வேகத்திலே விரட்டி விட்டாங்க பாத்தீங்கல்ல. என்னடி பாக்குறீங்க? நான் மட்டுமா பேசுறேன்? ஊரே பேசுது. கூரை ஏறி கோழி பிடிக்க வக்கு இல்லாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறேன்ற கதையெல்லாம் இருக்கு. ஒழுங்கா வீட்டு வேலையை பார்த்திருந்தா இந்த அவமானம் எல்லாம் உங்களுக்கு தேவையா? வேலை கிடைச்சிருச்சுன்னு உடனே எல்லாரும் சேர்ந்து என்ன ஆட்டம் போட்டீங்க. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கல்ல. அம்மா தாயே, அந்த செலவு இருக்கு இந்த செலவு இருக்கு, திரும்ப வேலைக்கு போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு போயிடாத. எப்படி ஒரு வாரத்துல உன்னை துரத்தி விட்டுருவாங்க, அப்புறம் இன்னமும் அசிங்கமா போயிடும். பாட்டி இதுக்கு மேல. பவி வேண்டாம், உனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு பாரு. பாட்டி நீ போ 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 போ. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, சாப்பிடு. பத்திரம். அம்மா நான் வரட்டுமா? டிஃபன் சாப்பிட்டு போ. எடுத்துட்டு வந்துடுறேன். இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. ஹரி சார் வெயிட் பண்ணுவாரு. ஏதோ இம்பார்ட்டன்டான வேலையா, நாங்க அங்க போற வழியில சாப்பிட்டுக்கிறோம். சரியா? ஏன்டா இப்படி பண்ற? வேண்டாம்மா. எல்லாமே ரெடியா இருக்குல்ல. நீயாவது படிச்ச வேலைக்கு போயிருந்தா இவளுங்க இப்படி பேக்க மாட்டிக்கிட்டு வேலைக்கு போறேன்னு கிளம்புவாளுங்களா? நீ என்னடானா கலெக்டர் வேலைக்கு ட்ரைனிங்க்கு போற மாதிரி சமையல்காரன் ஆக போறேன்னு அந்த ஆளு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. உங்களை எல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. பாட்டி, யார் யார் என்னென்ன பண்ணணும்னு வீட்ல சும்மா உட்கார்ந்து வெட்டியா சாப்பிடுறவங்க சொல்லக்கூடாது. டேய் குட்டி அப்படி பேசாத குட்டி. ஏண்டா என்னடா நீ என்ன பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? இருடா, உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். குட்டி என்ன? நீங்க சும்மா இருக்கணும். டேய் ஏன்டா பெரியவங்க கிட்ட இப்படி பேசுற? அம்மா, பெரியவங்க மாதிரி நடந்துக்கறாங்க அவங்க. சும்மா நோய் நோய்னு விடுமா. விடு. சந்தோஷ். ஹரி சார். சார் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வாங்கம்மா. ஹரி சார் உள்ள வாங்க. இல்ல மேடம், எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. போலாமா சந்தோஷ்? போலாம் சார். அம்மா போயிட்டு வரேன். ஹரி சார். சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் குட்டிக்கு லீவ் கொடுக்க முடியுமா? அம்மா. ஏன், என்னாச்சு? மனசு ஒரு மாதிரியா இருக்கு. குட்டி கூட இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரி மேடம். சந்தோஷ், நீ லட்சுமி மேடம் கூடயே இரு. வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். மேடம் ஒரு நிமிஷம். நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா கடவுளே கூட இருந்தாலும் ஒரு யூஸும் இல்லைன்னு நான் சொல்லல, விவேகானந்தரே சொல்லிருக்காரு. உங்க மேல எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கணும். அவ்வளவுதான் சொல்லுவேன் மேடம். வரேன், பாத்துக்க. தேங்க்யூ சார். அம்மா ரிலாக்ஸா இருங்க. ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க நீங்க? இங்க பாருங்க, அழாதீங்க. அம்மா இங்க பாருங்க, உங்களால சாதிக்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குமா. கண்டிப்பா உங்களால முடியும். ஃபீல் பண்ணாதீங்க. வாங்கம்மா. ஹலோ சார், சொல்லுங்க சார். வாட்? எங்க சேனல்ல வேலை பார்க்குறவங்களா? நான் பார்க்கலையே சார். நான் பார்க்குறேன். ஓகே. ஏன்னா நாங்க வெறும் தாய் மட்டும் இல்ல, தந்தையாவும் இருக்கோம். பவித்ரா, கம் டு மை கேபின். ஓகே சார். May I come in, sir? Yeah, come in. What the hell is happening here, Pavitra? லைவ்ல கண்டபடி பேசி அசிங்கப்படுத்துறது பத்தாதுன்னு சோஷியல் மீடியால வேற போடுறீங்களா?
சார் நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார். ஏய் சும்மா நடிக்காதீங்க பவித்ரா. இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்ட் நீங்க தான் எனக்கு தெரியும். சார் என்ன சார் ஆச்சு? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். சீரியஸ் பவித்ரா. அவங்க ரெக்கார்டிங் ரூம்ல பேசிட்டு இருந்த வீடியோவோட அவங்க சொன்ன ஸ்டோரியும் போட்டது யார்? லக்ஷ்மின்ற கேப்ஷனோட ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. உங்க சேனல்ல தான் வேலை பாக்குறாங்களான்னு போன் மேல போன் போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆபீஸ்ல எடுத்த வீடியோ எப்படி சோஷியல் மீடியாக்கு போச்சு? சார் இந்த வீடியோவை நான் இப்பதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். ஐ won't believe your words. உங்க மாமியார நான் வேலையை விட்டு எடுத்ததுக்காக நீங்க பழி வாங்குறதுக்காக இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சார் உங்களை பார்க்க இப்போ பிரஸ் பீப்புள் வந்திருக்காங்க சார். வரேன்னு சொல்லு. ஓகே சார். சார் நீங்க தானே அந்த ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வேலை கொடுத்த சிஇஓ. அதை பத்தி ஒரு சின்ன பைட் கொடுங்க சார். சாதாரண ஒரு லேடிக்கு இப்படி ஒரு பெரிய வேலை கொடுக்கற ஐடியா எப்படி சார் வந்தது? அது வந்து சார் உங்களோட இந்த புது ஐடியா நிறைய பெண்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு சார். இன்னைக்கு அவங்க டேலண்ட் வெளியில வரதுக்கு நீங்க தான் சார் முக்கிய காரணம். தேங்க்யூ. யாருப்பா அந்த நல்ல உள்ளம் கொண்ட சிஇஓன்னு? உங்க பேரும் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு சார். உங்களை பார்த்து இதே மாதிரி மத்த ஆபீஸ்லயும் வேலை கொடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம் சார். வாழ்த்துக்கள் சார். எக்ஸ்கியூஸ் மீ, எம்டி வராரு. நீங்க எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். வெல்டன் ஜீவா, நீங்க சொன்ன மாதிரியே வெரி குயிக்கா நம்ம சேனலை பத்தி எல்லாரும் பேசுற மாதிரி பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். உங்க விஷயமே ரொம்ப புதுசா இருக்கு ஜீவா. நாங்க அவங்களோட டேலண்ட்டை வச்சு சேனல்ல வர ப்ரோக்ராம எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் நீங்க ஒரு வீடியோவை வச்சு சேனலையே பாப்புலர் பண்ணிட்டீங்க. குட் ஜாப் சார். என்ன ரொம்ப புகழ்றீங்க சார். இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனான்னு கூட எனக்கு தெரியல. இந்த தன்னடக்கம் தான் ஜீவா உங்களை இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அன்னைக்கு லக்ஷ்மி விஷயத்துல என்ன டிசிஷன் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க எடுக்கிற டிசிஷன் எல்லாம் சேனலோட வளர்ச்சிக்காக தான் நான் தலையிடாம இருந்தேன். ஆனா இப்போ அவங்களால நம்ம சேனலுக்கு எவ்வளவு பெரிய பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கு. தயங்காம அவங்கள நேர்ல போய் பார்த்து பாராட்ட வேணாமா? வர சொல்லுங்க. பவித்ரா கால் பண்ணி வர சொல்லுங்க. ஓகே சார். மா ம் மா ம். என்னம்மா சமையல்? சாம்பார். மா இன்னைக்கு வேணும்னா நான் சமைக்கட்டுமா? மா நீ சொல்ல சொல்ல நானே பண்ணிடுறேம்மா. அப்படியே நானும் கத்துக்குவேன்ல. வேண்டாம்ப்பா. இப்பதான் சித்தி வீட்டு வேலை பார்க்காம வேலைக்கு போறேன்னு சொல்லி காட்டினாங்க. அவங்க எல்லாம் யாருமா உங்களை பேசுறதுக்கு? பொண்ணுங்கன்னா வீட்டு வேலை மட்டும் தான் பார்க்கணும், பசங்க தான் வெளியே போய் சம்பாதிக்கணும்னு எவன் சொன்னா? மா அந்த காலெல்லாம் மலை ஏறி போயிடுச்சுன்னு அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குதுமா. ஃபீல் பண்ணாதீங்கம்மா. அவங்க பேசுறதுக்கு ஏத்த மாதிரி தானே எல்லாமே நடக்குது. வீட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா ஒரு டீ கேண்டீன் வச்சேன். அதுவும் நின்னு போச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஏதோ ரேடியோல வேலைன்னு போனேன். அந்த வேலைக்கும் நான் லாய்க்கு இல்லைன்னு என்ன திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்ப திரும்ப வீட்டு வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். இங்க பாரு என் செல்லமே, நீங்க பேசுறது எல்லாமே அபத்தமா இருக்கு தெரியுமா? யானையோட பலம் யானைக்கு தெரியாதுன்னு சொல்ற மாதிரி உங்க திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியலம்மா. அம்மா சத்தியமா நான் இது உங்க பிள்ளைங்கறனால சொல்லல.
இங்க பாருங்கம்மா, உங்களை அவங்க எப்படி வேலைக்கு எடுத்தாங்க? இன்டர்வியூ வச்சா எடுத்தாங்க? இல்ல, நீங்க சொன்ன பதில வச்சு இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் டாப்ல போயிட்டு இருக்கு. அதனால மட்டும்தான் உங்களை வேலைக்கு எடுத்தாங்க. மா, அப்படின்னா அந்த ரேடியோல வேலை பார்க்கிற எல்லார விடவும் நீங்க தாமா திறமைசாலி. உங்க ப்ரோக்ராம் தானமா ஹிட்டா போகுது. மா, எனக்கு என்னமோ இது கொஞ்ச நாளைக்கு தாமா தோணுது. சீக்கிரமா சரியாயிடும். மா, ரொம்ப நேரத்துக்கு மேகம் சூரியனை மறைக்க முடியாதுமா. சொல்றத புரிஞ்சுக்கோங்க, சரியா? பவி, பவி கால் பண்றா. சொல்லு பவி. எங்க இருக்க நீ? வீட்ல தான் இருக்கேன். சரி சரி, அத்தை கிட்ட போன் கொடு. மா, பவி உங்ககிட்ட பேசணுமா? என்ன? தெரியல, இந்தாங்க பேசுங்க. ஹலோ. அத்தை, நீங்க உடனே கிளம்பி ஆபீஸ்க்கு வாங்க. ஆபீஸ்க்கா? வேண்டாம் பவி, அதான் என்ன அனுப்பிட்டாங்களே, திரும்ப எதுக்கு நான் அங்க வரணும்? ஐயோ அத்தை, இப்போ எல்லாமே இங்க மாறிடுச்சு. உங்களை வேலையை விட்டு அனுப்பின ஜீவா சார் தான் உங்களை திருப்பி கூப்பிட சொல்லிருக்காரு. நீங்க வந்து பாருங்க, உங்களை கொண்டாட இங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. என்ன? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்ன அத்தை, எல்லாத்தையும் போன்ல சொல்லிட முடியுமா? நீங்க உடனே இங்க புறப்பட்டு வாங்க. என்ன ஏதோ ஆபீஸ்னு பேசுனீங்க? பவி ஆபீஸ்க்கு வர சொல்றா. வர சொன்னால உங்கள? சிஇஓ சார் வர சொன்னாராம். சிஇஓவா? பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் சொன்னல உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் கொஞ்ச நாளைக்கு தானே. சரி வாங்க போலாம். அப்புறம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இப்போ எதுக்காக வர சொல்லிருப்பாங்க? அதெல்லாம் எதுக்குமா? முதல்ல நீங்க போய் பாத்துட்டு வாங்க. எதுவா இருந்தாலும் சமையலெல்லாம் இன்னும் பண்ணவே இல்லையே. நான் பாத்துக்கறேன். எனக்கு தெரியாததா? நான் யாரு? எவ்வளவு பெரிய செஃப், ஹரி சாரோட அசிஸ்டன்ட். வாங்க 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 வாங்க. அத்தை, வாங்க வாங்க வாங்க. என்ன பவி கூப்பிட்ட? உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் உள்ள இருக்கு. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். உள்ள என்ன நடக்குதுன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? என்ன? வாங்க சொல்றேன். All the very best, Lakshmi ma'am. சாதிக்கணுங்கிற வெறி இருந்தா எந்த வயசுலயும் சாதிக்கலாம். அதுக்கு வயசு ஒரு தடை இல்லைன்னு நீங்க ஒரு ரியல் எக்ஸாம்பிள். உங்களை வேலைக்கு எடுத்து நம்ம சேனலுக்கே பெருமை சேர்த்திருக்கோம். வாழ்த்துக்கள் லட்சுமி. Congratulations. Thank you sir. Congratulations. மதர் சூப்பர் மதர், கலக்கிட்டீங்க. Congratulations madam. Congratulations ma'am. வாழ்த்துக்கள் மேடம். மேடம் நன்றி சார். கங்க்ராச்சுலேஷன் மேடம். நீங்க தான் மேடம் ரியல் சிங்கர் பெண். அதுவும் நீங்க சொன்ன ஸ்டோரி பெண்களுக்கு மட்டும் இல்ல மேடம், ஆண்களுக்கும் ரியல் இன்ஸ்பைரிங்கா இருந்தது மேடம். வாழ்த்துக்கள் மேடம். சூப்பர் மேடம். மேடம் நீங்க பேசுனது இந்த அளவுக்கு வைரலாகும்னு நினைச்சீங்களா? அத்தை, நீங்க ரேடியோல பேசினது சோஷியல் மீடியா ஃபுல்லா வைரல் ஆகி ஹிட் ஆயிருக்கு. அதான் நம்ம சேனல்ல நீங்க வேலை பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு இவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. இந்த உலகம் இனி நீங்க என்ன சொன்னாலும் கேட்கும். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேக்குறதுக்கு தான் இவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. தைரியமா பேசுங்க அத்தை. சோஷியல் மீடியானா எனக்கு எதுவுமே தெரியாது. நேயர்கள் கேட்ட கேள்விக்கு உண்மையிலேயே என் மனசுல என்ன பட்டுச்சோ அதைத்தான் நான் பதிலா சொன்னேன். அவ்வளவுதான். இன்னைக்கு இவ்ளோ பேர் நீங்க எல்லாரும் வந்து என்ன பாராட்டுறீங்கன்னா அதுக்கு முதல் காரணம் என்னோட பவிதா.
பவி இல்லைன்னா எனக்கு இந்த வேலையே கிடைச்சிருக்காது. இந்த வேலைக்கு நான் தகுதியானவன்னு சொன்னதே பவிதா. என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வேலையை கொடுத்த எம்டி சாருக்கு என்னோட நன்றி. என்ன அடிக்கடி இங்கிலீஷ்ல பாராட்டிட்டே இருக்கிற புது சிஇஓ சாருக்கு என்னோட நன்றி. இந்த லைவ் ஷோ மேட்டர் பெரிய ப்ராப்ளம் ஆகி லக்ஷ்மிக்கு வேலை போயிடும்னு பார்த்தா இப்படி பிரஸ்ஸே பாராட்டுற நிலைமை ஆயிடுச்சே. மேடம், அப்படியே உங்க சிஇஓ சாரோட சேர்ந்து ஒரு போட்டோ கொடுத்தீங்கன்னா கவர் ஸ்டோரியில போடுறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் மேடம். ஜீவா கம். அத்தை போங்க. மேடம் கொஞ்சம் க்ளோஸ். பவி வா. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹாப்பி தானே? வாங்க உள்ள போலாம். பவி ஏ சாமி இங்க பாரு. முருகா. பவி எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே ஒரு கனவா தெரியுது. வேலையை விட்டு ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. மறுபடியும் வேலையில ஏன் சேர்த்தாங்கன்னு தெரியல. ஒண்ணும் புரிய மாட்டேங்குது பவி. ஐயோ அத்தை, ஒன்னும் குழப்பிக்காதீங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? நீங்க சோசியல் மீடியால ட்ரெண்டான விஷயம் சிஇஓக்கு தெரிஞ்சு எனக்கு கூப்பிட்டு திட்டுன்னு திட்டினாரு. திடீர்னு பார்த்தா எம்டிக்கு இந்த விஷயம் தெரிய போய் சிஇஓவை கூப்பிட்டு நீங்க ஏன் வந்து லட்சுமி அம்மாவை வேலையை விட்டு தூக்குனீங்க, மறுபடியும் அவங்கள வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சிஇஓக்கு சொன்னாரு. உடனே சிஇஓ என்ன சொன்னாருன்னா என்கிட்ட வந்து உங்களை கூப்பிட சொன்னாரு. அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். ஆமா, நான் அந்த ரூம்ல பேசினது எப்படி சோசியல் மீடியால போச்சு? அத்தை, உங்க திறமை என்னன்னு உங்களுக்கே தெரியல அத்தை. உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருக்குமே அது தெரியல. அதான் நீங்க பேசின எல்லா விஷயத்தையும் சும்மா ஒரு சின்ன வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியால போட்டு விட்டேன். அது இவ்ளோ பெரிய அளவுக்கு ட்ரெண்ட் ஆகும்னு எங்க யார் கண்டா? ட்ரெண்ட் ஆகி பயங்கரமா வேற லெவல் பண்ணிட்டீங்களே லட்சுமி அம்மா. ஓ, இனிமே யார் நினைச்சாலும் உங்களை இந்த சீட்டை விட்டு தூக்கவே முடியாதப்பா. எனக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் பவி. போங்க அத்தை. என்ன என்ன ஹரி சார், இது ஒட்டுமொத்த அபார்ட்மெண்ட்டும் ஒன்னா நிக்கிறீங்க? எல்லாம் லட்சுமி இடத்த வரவேற்கிறதுக்காக தான். வாழ்த்துக்கள். உங்களுக்கு எதிராக இருந்த அத்தனை தடைகளையும் அடிச்சு நொறுக்கிட்டு திரும்பவும் நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ சார். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? கொடுங்க. லட்சுமி மேடம், இங்க இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் வச்சு நானும் உங்களை தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. பரவாயில்லைங்க. ஹாய் மேம். நாங்களாம் என்னதான் சிட்டில அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் வீட்டை தாண்டி போக முடியாம தான் இருக்கோம். எங்களுக்கெல்லாம் நீங்க பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க மேடம். கங்க்ராச்சுலேஷன் மேடம். தேங்க்யூ சார். யூடியூப்ல பார்த்தேன் மேடம், கலக்கிட்டீங்க. இந்த நவநாகரிக உலகத்துல குடும்ப பொண்ணும் சாதிக்க முடியுங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள் லட்சுமி மேடம். ஒரு முறை தோத்துட்டா வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு இருந்துடக்கூடாது.
எந்த சூழல்லையும் அதை ஓவர் கம் பண்ணி மீண்டும் ஜெயிச்சிடலான்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்க மேடம். வாழ்த்துக்கள் மேடம். எல்லாரும் இப்படி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இப்ப நீங்க என்ன எல்லாரும் பாராட்டுறதுக்கு காரணமே பவிதா. எனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை ரேடியோ வரைக்கும் கொண்டு போய் விட்டது பவிதா. வேலை வாங்கி கொடுத்ததே பவிதா. நமக்கு கிடைச்ச வேலை 1-2 நாள்லயே போயிடுச்சேன்னு நான் சோகமா உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு தைரியம் சொல்லி திரும்பவும் அதே வேலையை வாங்கி கொடுத்ததும் பவிதா. பவி, தேங்க்ஸ். மாமியார் மருமகள்னா கீரி பாம்பு மாதிரி இருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்க 2 பேரும் பொய்யாக்கிட்டீங்க. மாமியார் மருமக எப்பவும் ஒத்துமையா பிரியாம சந்தோஷமா இருக்கணும். ஆமா, அவங்க சொல்ற மாதிரி நீங்க 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம எப்பவும் இதே போல திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்.